ஸ்ரீரங்கத்து கோபுரங்கள்ல ஒரே ஒரு கோபுரம் மட்டும் எப்போதுமே வெள்ளை நிறமாக இருக்க என்ன காரணம்? உலுகான் விட்டுட்டு போற படை தளபதி மிஞ்சி இருந்த வைஷ்ணவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி ஸ்ரீரங்கத்து அழகான கோபுரங்களை எல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளாயின்னு ஒரு தேவதாசி அந்த படை தளபதிக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிறா. ஒரு நாள் பூரா தொடர்ந்து நடனமாடி அந்த படை தளபதிய வசீகரிச்சு தங்கம் வைரம் எல்லாம் இந்த கோபுரத்து மேலதான் இருக்கு, நீ என்னோட வந்தா நான் உனக்கு அதை எடுத்து தரேன்னு சொல்லி அவனை கோபுரத்தின் உச்சிக்கு கூட்டிட்டு போறா. மேல போனதும் அந்த செல்வங்கள் எல்லாம் எங்கேன்னு கேக்குறான் படை தளபதி. ஆக்ரோஷத்தோட வெள்ளாயி அந்த படை தளபதிய கோபுரத்து மேலேந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுடுறான். இத கீழேந்து பார்த்து அதிர்ந்து போகுது உலுகானுடைய படை. அவங்க கையில சிக்கிட கூடாதுன்னு வெள்ளாயி அந்த கோபுரத்திலேந்து குதிச்சு தன்னுடைய உயிரை மாச்சுக்கிறான். தளபதி இல்லாத அந்த படை ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவளுக்கு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற அரிசியால வாய்க்கரிசி போடப்பட்டது. அரங்கனுடைய மடப்பள்ளியிலேந்து வந்த விறக வச்சு அவ எரியூட்டப்பட்டா. வெள்ளாயியுடைய தியாகத்தை போற்றும் விதமாகத்தான் ஸ்ரீரங்கத்துடைய இந்த கோபுரம் வண்ணங்களால தீட்டப்படாம வெள்ளையாகவே காட்சியளிக்குது.